எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கலாம். நீங்கள் எந்த ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடாது, அங்கே கொடுக்கணும், எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க எடுத்து தான் ஆகணும். அது தவிர்த்து டவுரி ப்ரொவிஷன் ஆஃபீஸர், அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், கலெக்டர் ஆஃபீஸ்லேயே இருக்கும் பெரும்பாலான இடங்களில். அங்கே வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்க முடியும். அவங்க வந்து காவல்துறையிலையோ இல்லை நேரடியாக கோர்ட்லேயோ உங்களுக்கு வந்து பதிவு செய்கிறதுக்கு, வழக்கு பதிவு செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க. அப்புறம் ஸ்டேட் உமன் கமிஷன், நேஷனல் உமன் கமிஷன் இருக்குது. அது வந்து பெண்களுக்கு உண்டான உரிமையை கொடுக்கறதுக்காகவே அந்த கமிஷன் இருக்குது. அரசாங்கத்தால் நிறுவப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்டு, அங்கேயும் வந்து நீங்கள் கொடுக்க முடியும். அது மாதிரி அனைத்து மகளிர் காவல் நிலையம், அதில் வந்து நிறைய பேர் பல கேள்வி கேட்டிருந்தீங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் எங்களை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, பெண்களே மதிக்கலன்னா எப்படின்றாங்க. அது வந்து ஒரு சில இடங்களில் இருக்குமா, எல்லா இடங்கள்லையும் நீங்கள் சொல்லிட முடியாது. பல இடங்களில் நல்லா உதவி தான் செய்கிறாங்க. ஓகே, அப்படி உதவி செய்யாதவர்களை கண்டிப்பாக மேலதிகாரிகள் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி தவறு நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மேலதிகாரிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா, இல்லைனா வேறு இந்த மாதிரி உமன் கமிஷனு நீங்கள் போயிட்டீங்கனாலும் அதுவும் வந்து உங்களுக்கு பேருதவியாக இருக்கும்.